இப்போ சாப்டர் 10 கோனிக் செக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோனிக் செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாரபோலா, ஹைப்பர்போலா இதை பற்றிலாம் படிக்கிற ஒரு ஸ்டடிக்கு பேர் கோனிக் செக்ஷன். அந்த கோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், ஒரு ஃபிக்ஸ்டு லைன், எல்லுன்னு ஒரு ஃபிக்ஸ்டு லைன் இருக்குது. இதில் எம்னு இன்னொரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகே, இன்டர்செக்ட் பண்ணும்போது மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபாவாக இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டு லைனை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எம் அப்படின்ற லைனை ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுங்க. இதே ஃபிக்ஸ்டு ஆங்கிளோட அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணால் நமக்கு ஒரு மேலே பார்த்தா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இன்டர்செக்ட் பாயிண்டில் இது ஃபிக்ஸ்டு அப்படியே தான் இருக்கும். இந்த டிப்பு பாயிண்ட் தான் இப்படி ரொட்டேட் ஆகி வரப்போகுது. இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ மேலே மூவ் ஆகும்போது கீழேயும் மூவ் ஆகும். ஓகேவா? இந்த லைன் மேலே இப்படி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கீழேயும் ரொட்டேட் ஆகும். ஓகே தானே? அப்போ மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும், கீழேயும் ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு அப்படியே இருக்கும். ஓகே, அப்போ நம்ம அது ஒரு ஃபிகராக ட்ரா பண்ணால் எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைக்கும். இதான் அந்த ஃபிக்ஸ்டு லைனு, இதுதான் அந்த ரொட்டேட் பண்ண அந்த லைன் எம். இதை ஆக்சிஸாக வச்சு இதை ரொட்டேட் பண்ணோம். ஸோ மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி நமக்கு இந்த லைன் மேக் பண்ணுச்சு. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் ஒரு கோன், மேலே ஒரு கோன் கீழே ஒரு கோனாக நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த லைன் மூலமாக இப்போ ஒரு சர்ஃபேஸ் நமக்கு ஜெனரேட் ஆகிருக்குல்ல, அந்த சர்ஃபேஸ்க்கு பேர் டபுள் நாப்டு ரைட் சர்க்குலர் ஹாலோ கோன். என்னது? டபுள் நாப்டு ரைட் சர்க்குலர் ஹாலோ கோன். ஓகே, இப்போ இந்த சர்ஃபேஸ் இது ஜெனரேட் பண்ணனால இந்த லைனுக்கு பேர் ஜெனரேட்டர். இதை ஃபிக்ஸ்டு பாயிண்டாக வச்சு இந்த கோன் மேக் ஆச்சா, ஜெனரேட் பண்ணோமா, அப்போ இதுக்கு பேர் வெர்டெக்ஸ் வி. இப்போ இந்த ஜெனரேட்டர் இந்த ஃபிக்ஸ்டு லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா. ஒரே ஆங்கிள் தான் ஃபுல் ரொட்டேஷனுக்குமே. அப்போ மேலே ஆல்ஃபானா கீழேயும் அது ஆல்ஃபாவாக தான் இருக்கும். ஓகே, இப்போது 2 கோன் கிடச்சிருக்கா? நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஜெனரேட்டர்னால மேக் பண்ண இந்த ஜெனரேட்டட் சர்ஃபேஸில் இந்த சர்ஃபேஸ்க்கு பேர் என்ன? டபுள் நாப்டு ரைட் சர்க்குலர் ஹாலோ கோன். அப்போது மேலே ஒரு கோன் கீழே ஒரு கோன், அதான் டபுள் நாப்டு. இப்போ இது மேலே ஒரு கோன் இருக்குல்ல, அதை அப்பர் நாப்பின்னு சொல்லுவோம். கீழே இருக்க கோனை லோவர் நாப்பி அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த சர்க்கிள் எப்படி மேக் ஆச்சு, இந்த வெர்டெக்ஸ், இந்த ஆங்கிள் என்ன, வீனா வெர்டெக்ஸ், இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வெர்டெக்ஸ் இந்த 2 கோனையும் ஸ்ப்ளிட் பண்ணுது, 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணுது. இப்போ இந்த ஃபிகருக்கு போகலாம். இந்த ஃபிகரில் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா, இது பிளேன். இந்த பிளேனு இந்த கோனை எப்படி கட் பண்ணுது? ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி போகுது. இந்த பிளேன் இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள் பீட்டா. இந்த ஆங்கிள் தான் இம்பார்ட்டண்ட். எந்த ஆங்கிளில் இந்த பிளேன் இந்த கோனை கட் பண்ணுது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகேயா? 90 டிகிரியா, லெஸ் தென் 90 டிகிரியா, அல்ல இந்த ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்கா பீட்டா? ஸோ கம்பேர் பண்ணணும். ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டா லெஸ் தென் 90யா, அப்படி எல்லாமே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆல்ஃபா பீட்டாக்குள்ள ரிலேஷன் இதெல்லாம் வச்சு என்ன டைப் ஆஃப் இமேஜ் நமக்கு மேக் ஆகுது அப்படின்றது டிசைட் ஆகும். இப்போ இந்த பிளேனை இப்படி கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆங்கிள் பீட்டா என்ன ஆயிடும்? இந்த வெர்டிக்கல் லைனோட பெர்பெண்டிகுலர் ஆயிடும். ஸோ 90 டிகிரி ஆயிடும். அப்போ 90 டிகிரியா இருந்ததுன்னா, பீட்டா 90 டிகிரியா இருந்ததுன்னா, இது இந்த மேக் பண்ணுற இந்த இமேஜ் சர்க்கிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதை கான்செப்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன ஆங்கிளாக இருந்ததுன்னா என்ன இமேஜ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லை. சரியா? இந்த பிளேனை இந்த கோனை ஹரிசாண்டலாக கட் பண்ணால் 90 டிகிரி வருது. ஸோ 90 டிகிரி, பீட்டா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா சர்க்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது எலிப்ஸ் அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இந்த பீட்டா ஆல்ஃபாவை விட பெருசாக இருக்குது, லெஸ் தென் 90யா இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே எலிப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே பீட்டா
90 டிகிரியா இருந்துச்சுன்னா சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சு. லெஸ் தென் 90 டிகிரியா இருந்ததுன்னா எலிப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டாவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? பாரபோலாவா மேக் ஆயிருக்கும். ஓகே, இது அந்த கோனோட சர்ஃபேஸ். அந்த கோனோட சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. இது அந்த பிளேனோட சென்டர் பாயிண்ட், சென்டர் லைன். அந்த லைன் இந்த வெர்டிக்கல் லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள் பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாரபோலா கிடைக்கும். சரியா? அடுத்தது பீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா பெருசாகவும், இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆல்ஃபா விட பீட்டா பெருசா. இப்போ ஆல்ஃபா தான் பெரிய ஆங்கிள். ஓகே, இந்த ஜெனரேட்டர் இந்த கோனோட மேக் பண்ணுற ஆங்கிள் பீட்டா. ஆனால் இந்த வெர்டிக்கல் லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள் பீட்டா. இந்த பிளேன் வெர்டிக்கல் லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் பீட்டா. ஸோ பீட்டா சின்னதாகவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாகவும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா அப்படி லெஸ் தென் ஆல்ஃபா அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஹைப்பர்போலா கிடைக்கும். ஹைப்பர்போலானா என்ன? இப்போ பாரபோலா அப்படின்னா ஒரு கர்வ், ஹைப்பர்போலானா ரெண்டு கர்வ். மேலே ஒரு கர்வ், கீழே ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு கர்வ். அதான் ஹைப்பர்போலா. இப்படி ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுதான் ஹைப்பர்போலா. ஓகே, இதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, பீட்டா 90 டிகிரியா இருந்ததுன்னா சர்க்கிள், பீட்டா லெஸ் தென் 90 டிகிரினா எலிப்ஸ், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டாவா இருந்தா பாரபோலா ஃபார்ம் ஆகும், பீட்டா லெஸ் தென் ஆல்ஃபாவா இருந்தா ஹைப்பர்போலா. அவ்வளவுதான். அடுத்தது டீஜெனரேட்டட் கோனிக் செக்ஷன். இப்போ இந்த பிளேனை கோனை இந்த வேர்டெக்ஸ்ல போய் கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் டீஜெனரேட்டட் கோனிக் செக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஹரிசாண்டலா கட் பண்ணிருக்கு. அப்போ ஹரிசாண்டலா கட் பண்ணா பீட்டா எப்படி இருக்கும்னு நம்ம சொன்னோம்? 90 டிகிரியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ பீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90யா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மேக் ஆகிறது பாயிண்ட். ஓகே, இந்த பிளேன் வெர்டிக்கல் லைனோட மேக் பண்ற இமேஜ் வெறும் பாயிண்ட் தான். ஓகே, இப்போ ஆல்ஃபா பீட்டா ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேன் வெர்டெக்ஸை கட் பண்ற ஆங்கிள் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டாவா இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்குது. ஓகே, அடுத்தது முன்னாடியே பார்த்தோம், ஜெனரேட்டட் கோனிக் செக்ஷன்லயே பார்த்தோம். பீட்டா லெஸ் தென் ஆல்ஃபாவா இருந்துச்சுன்னா, அதாவது ஆல்ஃபா பெருசு, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா லெஸ் தென் ஆல்ஃபா, அந்த கேஸ்ல என்ன பார்த்தோம்? ஹைப்பர்போலா ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். சரியா? ஓகே, அடுத்து இப்போ எக்ஸசைஸ்க்கு போறதுக்கு முன்னால சர்க்கிள்க்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், அதான் உங்களுக்கு தெரியணும். அதுதான் எக்ஸசைஸ் 10.1ல இருக்கு. ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளோட சென்டர் சி அப்படின்னு ஒரு பாயிண்ட், அதோட வேர்டெக்ஸ் ஹச் கமா கே அப்படின்னு, ஹச் கமா கே. சர்க்கிளில் எனி ஆஃப் த பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ சிபி அப்படிங்கிறது ரேடியஸ். ஓகே, இப்போ சிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ அதே ஃபார்முலா தான் இப்போ ரேடியஸ் கால்குலேஷனுக்கு. ஓகே, r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சென்டர் பாயிண்ட் h கமா k தான் வெர்டெக்ஸ். ஸோ x minus h the whole square plus y minus k the whole square equal to r. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளும் கூட. ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் இதுதான், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளும் இதுதான். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோன்னு சொன்னா ஸ்கொயர் ரூட் போயிடும், ஆர் ஸ்கொயர்டு கிடைச்சிரும். ஸோ நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா இதுதான், x minus h the whole square plus y minus k the whole square equal to r squared. This is the equation of the circle. So இதை வச்சு தான் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 10.1 பார்க்க போறோம்.